பிரபல நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். அவரது உடலுக்கு திரையுலகினர், நண்பர்கள், உறவினர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நகைச்சுவை நடிகராகவும் முன்னணி நடிகராகவும் தமிழ் திரையுலகில் திகழ்ந்து வந்த கவுண்டமணியின் மனைவியான சாந்தி தனது 67 வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலை 9 மணி அளவில் உயிரிழந்திருக்கிறார் என்பது தகவலானது கிடைச்சிருக்கிறது. தற்போது அவர் உடல் அஞ்சலிக்காக, திரையுலகினர் அஞ்சலிக்காகவும் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் தற்பொழுது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இவரது உடலானது நாளை காலை 11 மணி அளவில் பெசன்ட் நகரில் உள்ள மைதானத்தில் இறுதி சடங்கானது நடைபெறும் என்று அவர் குடும்பத்தார் தரப்பில் அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கவுண்டமணி அவர்கள் தமிழ் திரையுலகில் 750க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட படங்களில் நாயகனாகவும் நடித்திருக்கிறார். அந்த வகையில் திரைப்படங்களில் காதலருக்கு உதவும் நேரங்களில் அவர் நடித்து பாராட்டியும் பெற்ற கவுண்டமணி நிஜ வாழ்க்கையில் காதல் திருமணம் செய்து கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது மனைவி சாந்தி என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது செல்வி, சுமித்ரா என 2 மகள்களும் இருக்கிறார்கள். தற்பொழுது அவரது உடல் அந்த வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திரையுலகைச் சேர்ந்த பல்வேறு நடிகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் நடிகர் சத்யராஜ் பல்வேறு படங்களில் இருந்து ஒன்றாக நடிப்பிய சத்யராஜ் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். அதேபோல் நிரகல் ரவியும் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக கவுண்டமணியோட நெருங்கிய நண்பரான சத்யராஜ் தற்பொழுது அந்த அஞ்சலி செலுத்திவிட்டு அவரது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.